எருசலேம் தேவாலயம். உலக அழிவின் ரகசிய கடிகாரம் இங்கேதான் ஓடுகிறது. 2000 ஆண்டுகால யூதர்களின் ஏக்கம் நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டது. தீர்க்க தரிசனம் இதோ. இந்த ரகசியங்களை அறிய இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தி நம்மோடு இணையுங்கள். கிபி 70 கல்மேல் கல் இராதபடி இடிக்கப்பட்டது. எஞ்சியது இந்த ஒரு மேற்குச் சுவர் மட்டுமே. இதோ 3ஆம் ஆலயத்திற்கான பலிபீடக் கற்கள் தயாராகிவிட்டன. ஆசாரியர்கள் பயிற்சி பெற்றுவிட்டார்கள். 3ஆம் தேவாலயத்திற்கான 3D வரைபடங்கள் மற்றும் புனித உபகரணங்கள் அனைத்தும் ரகசியமாக தயார். செவலை பசுக்கள். சுத்திகரிப்புக்கான அந்த பசுக்கள் இதோ இஸ்ரேலில். எருசலேம் ஆலயத்தின் மேல் இருக்கும் அந்த மசூதி என்னவாகும்? ஒரு மகா யுத்தம் வாசலில் நிற்கிறது. அந்திகிறிஸ்துவின் வருகை. அவன் இந்த ஆலயத்தில் அமர்ந்து தன்னை தேவனென்று அறிவிப்பான். 7 ஆண்டுகால போலி சமாதான உடன்படிக்கை. இந்த உலகமே அவனை ஒரு மீட்பராக கொண்டாடும். ஆனால் 3½ ஆண்டுகளில் உடன்படிக்கை முறியும். ஆலயத்தில் பலிகள் நிறுத்தப்படும். பாழாக்கும் அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்கும். அப்போது யூதர்கள் மலைகளுக்கு ஓடுவார்கள். பெரும் உபத்திரவ காலம். பூமி இதுவரை கண்டிராத வேதனையை சந்திக்கும். நாம் ஆயத்தமா? சூரியன் இருண்டு போகும். சந்திரன் இரத்தமாகும். வானத்தின் சக்திகள் அசைக்கப்படும். 666 முத்திரை. அது இல்லாமல் யாரும் விற்கவோ வாங்கவோ முடியாது. தொழில்நுட்பம் தயார். 2 சாட்சிகள் எருசலேமில் தோன்றுவார்கள். அவர்கள் அதிகாரத்தோடு தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அவர்கள் கொல்லப்பட்டு பின் 3ஆம் நாளில் உலகமே பார்க்க உயிரோடு பரலோகத்திற்கு எழுப்பப்படுவார்கள். அர்மகெதோன். உலகத்தின் கடைசி யுத்தம் எருசலேமின் பள்ளத்தாக்கில் தொடங்கும். வானம் திறக்கப்படும். இதோ வெள்ளை குதிரை மேல் ஏறி சேனைகளின் கர்த்தர் வருகிறார். கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாயிருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார். 1000 ஆண்டுகால அரசாங்கம். இயேசு கிறிஸ்து எருசலேமிலிருந்து உலகை ஆளுவார். சாத்தான் 1000 ஆண்டுகள் பாதாளத்தில் கட்டப்படுவான். பூமியில் உண்மையான நீதி நிலவும். புதிய எருசலேம். கண்ணீர் துடைக்கப்படும். மரணம் இனி இல்லை. வெளிப்படுத்தல் 21:4. இந்த 3ஆம் ஆலயம் கட்டப்படுவது கர்த்தருடைய வருகையின் மிகப்பெரிய அடையாளம். இஸ்ரேல் தேசம் துளிர்விடுகிறது. அத்திமரம் துளிர்விடுவதை பாருங்கள். முடிவு சமீபமாயிருக்கிறது. இதோ வாசலில் நின்று தட்டுகிறேன். உங்கள் இதய கதவை திறப்பீர்களா? காலத்தின் முடிவில் நாம் நிற்கிறோம். நம் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுவோம். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். இந்த வீடியோவை உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு பகிருங்கள். அவர்களை எச்சரியுங்கள். எருசலேமின் விதியே உலகத்தின் விதி. மாரநாதா.